முயற்சியினால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து மாறி கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் நமக்கு கிடைக்கிற அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் நிறைய பேர் சொந்த முயற்சியினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க முன் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் சொந்த முயற்சியே இல்லாமல், சொந்த கிரியைகளை காமிக்காமல் எப்படி ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நம்ம இன்றைக்கு உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஆகவே நம்ம எல்லாரும் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் 7வது வசனம் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் என் பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அங்கே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்கிற விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமானவர். யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாண காலத்தில் உள்ளவர், நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமானவர். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். உண்மையான ஊழியம் என்பது கிரியை சார்ந்தது அல்ல, உண்மையான ஊழியம் ஆவியை சார்ந்தது என்பதை சொல்லுவதற்காக அவர் முன் வருகிறார். புரிஞ்சவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், இதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. உண்மையான ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், அவருடைய பாதரட்சையை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் அந்த காலங்களில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ட்ரெஸ் கோடிங், அவருடைய உணவு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்தில் உட்கார்ந்து ஒரு அங்கே இருக்கிற கிழங்குகளையும் அங்கே இருக்கிற காய்கறிகளையும் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இயேசுவுக்கு வழிகளை காண்பிக்கிறார். இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்தி பிரசங்கித்த பிரசங்கியார். எல்லாரும் அவருக்கு முன்னாடி போகிறாங்க. அவர் பிரசங்கத்தை கேட்டு அவர் மனம் திரும்புகிறாங்க. அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
அப்பொழுது யூதேயா தேசத்தார் சொல்லுங்க அனைவரும், யூதேயா தேசத்தில் இருக்கிற அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் பாருங்க, யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு 1-2 பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பலை, ஊரே மனம் திரும்பி உட்கார்ந்துருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு கடூரமான பிரசங்கியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரை. பயங்கரமான பிரசங்கியார். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படிலாம் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் அனைவரும் மனந்திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், யோவானுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அங்கே அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் என்னதில்லை, பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்ல தகுதியை பார்க்குறாரு பார்த்தீங்களா. இந்த யோவான் சானகன் இவருடைய வார அவிழ்ப்பது கூட நான் தகுதி பாத்திரன் அல்ல, தகுதியானவன் இல்லை, அதுக்குரிய தகுதி கூட எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தின் நாள், நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே தகுதியை பார்க்கறது. ஆனால் கிருபையில் தகுதியை பார்ப்பதில்லை. கிருபையை ஊழியத்தில், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஊழியத்தில் தகுதி அல்ல, தகுதி அற்றவர்களை பார்க்கிறது. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணம் எதுவும் தகுதியை பார்க்கும், ஆனால் கிருபை தகுதி அற்றவர்களை பார்க்கும். இப்போ பாருங்க, யோவான் சானகன் நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். அவர் என்ன பார்க்குறாரு, இயேசு கிருபைக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் கிரிகை தகுதியானது அல்ல அப்படிங்கிறதை அவர் எடுத்துரைக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள், நியாயப்பிரமாணத்தினால தகுதியை பெறணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. என்னென்னா, யோவான் சானகன் சொல்கிறாரு, கிருபைக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் தகுதியை ஏற்படுத்தி தகுதியினால் கிருபையை பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறது, அது தகுதியற்றதாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஒரு காரியத்தை யோவான் சானகன் இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தாழ்மையாக, நான் பாத்திரம் நல்லன்னு சொல்கிற ஒரு காரியமாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் கிருபைக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்தின் தகுதி ஒரு தகுதியானது அல்ல, அது தகுதியை உருவாக்குவதல்ல, அது கிருபைக்கு முன்பதாக தகுதியானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, யோவான் சானகன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் ஒருத்தர் வர்றார் பாருங்க, அவர் பரிசுத்தாவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். தண்ணீர் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டை குறிக்குது, நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. இங்கே பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஒரு ஆசாரியனாக இருக்கட்டும், ஒரு குஷ்டரோகியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிரேதத்தை தொட்டு அதை அடக்கம் செய்துட்டு வந்தவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணிட்டு உள்ளே வரணும். இதான் முறை, இதான் முறை. நீங்கள் லேவியராகமம் 14, 15, 16, 17 வாசித்து பாருங்கள். குஷ்டரோகி சுத்தமானா என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணிட்டு உள்ளே வரணும். ஒரு மாட்டை, மரித்து போன மாட்டையோ
மனிதனையோ அடக்கம் பண்ணிட்டு வந்தால் அவன் சுத்தம் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய முறை அப்படின்னா சுய முயற்சி அப்படிங்கிற ஒரு காரியம் பாருங்கள். நியாயப்பிரமாணம் என்பது சுய முயற்சியினால் தன்னை சுத்தமாக்கி கொள்வது, தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வது, தன் கிரியைகளினாலே நீதிமானாக வேண்டும் என்று விரும்புவது. இந்த தண்ணீர் சுய முயற்சியை காண்பிக்கிறது. அவன் பாருங்கள், சுய முயற்சியினால் நடக்காத ஒன்றை பரிசுத்த ஆவியானவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை இங்கே காண்பிப்பதற்காக ஆவியானவருடைய காரியத்தை சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வெளி மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வரும்போது உள்ளேயும் வெளியும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது தண்ணினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் படுத்தப்படுகிற ஒரு ஸ்நானத்தை இயேசு கொடுக்க போகிறார். அது உங்களுக்கு உள்ளேயும் வெளியவும் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். சந்தோஷப்படுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது கவனிங்கள், தேவ சமூகத்தில் எவ்வளவு கிரியைகள் செய்கிறோம், எவ்வளவு சுய முயற்சியை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் அல்ல. தேவ சமூகத்தில் தேவனிடத்திலிருந்து எவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கிரியை செய்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் சுய முயற்சி பண்ணுறீங்கிறது தேவ சமூகத்தில் முக்கியத்துவம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன தேவனுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது முக்கியத்துவமே கிடையாதான். அதெல்லாம் நமக்கு யோவான் காண்பித்து கொடுக்குறார். அதனால தான் பாருங்கள், அவர் சொல்கிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும். கிரிகை சிறுகணும், கிருபை பெருகணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? யோவான் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண அடையாளம். அவர் சொல்கிறார், நான் சிறுகவும் கிருபை கிறிஸ்து பெருகணும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் சிறுகணும், கிரிகை பிரமாணம் குறையணும், கிருபையின் பிரமாணம், கிருபையினுடைய அந்த ஆதிக்கம், கிருபையினுடைய ஆட்சி அது என்ன செய்யணும்? பெருகணும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்கள், நான் சிறுகணும், என் கிரியைகள் சிறுகணும், நான் முயற்சிக்கிறது சிறுகணும், கிருபை பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே கிருபையில் என் கிரியை அல்ல, தேவன் சிலுவையில் செய்து முடித்த கிரியைகள் அங்கே கிருபையாக நமக்கு வழங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நிறைய மக்கள் இப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா போதனை அப்படி இருக்குது பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினுடைய போதனைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஊர்களெல்லாம் என்னது, நியாயப்பிரமாண கிரியைகள் தான் நிறைய போதனை. ஆமாம், ஐயா எனக்கு சுகம் இல்லை, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு சுகமாகணும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர்மார், நீ உன் ஜெபம் காணாது, இன்னும் ஜெபத்தை கூட்டு, ராத்திரியில் இன்னும் ஜெபத்தை கூட்டு, தூங்காமல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதில் கூட்டு, உபவாசிக்கிறத கூட்டு, பரிசுத்தத்தை கூட்டு, வேத வாசிப்பை கூட்டு, எல்லாத்தையும் கூட்டுன்னு கூட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது கிரியை. நாம் எந்த தகுதியை அடைய வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அதை செய்யணும். அது வரைக்கும் செஞ்சாதான் நீங்கள் அதை விடுதலை பெற முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் கிருபை அப்படி கிடையாது. நீ எந்த தகுதியும் அல்ல, நீ எந்த தகுதியும் காட்ட வேண்டியதில்லை, நீ எந்த தகுதியும் பெறணுங்கிறதும் அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் நீ இயேசு உனக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியைகளை நீ விசுவாசித்தால் உனக்கு சுகம் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நீ நன்மையை பெற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று பார்க்குறோம்.
அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கறது தண்ணீர்னால் கொடுக்குற ஞானஸ்தானம், ஆனால் நான் கொடுக்க பரிசுத்தாவியான இயேசு கொடுக்க போகிற அந்த ஞானஸ்தானம் பரிசுத்தாவியினால் உண்டாகிற ஞானஸ்தானம் அப்படிங்கிறார். பாருங்க, பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் கிரியைகள் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைச்சாங்க. அது கிடையாது, அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். எதற்கு நான் சொல்றது புரியுது? கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரியைகளினால் மாற்றம் வரும்னு நினைக்காதீங்க. நம்மை மாற்ற நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இல்லாமல் மாற்றம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் கூட நம்ம இப்படி ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். தீத்துவினுடைய நிருபம், தீத்துனுடைய நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். எப்படியா? பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய சுய கிரியைகளினால் அல்ல, சுய முயற்சியினால் அல்ல. பவுல் எழுதுறார், நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம், நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மூழ்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம வாழ்க்கையில் புதிதாக்குதலை உண்டாக்குகிறார். ஆமென். ஆமாம், வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எல்லாம் புதுசாக மாறிடும். எழுத்தின்படி அல்ல. பாருங்க, நியாயப்பிரமாணம், எழுத்தின்படியான நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லுகிறது. ஆனால் கிருபையினால் உண்டான அந்த பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியை, நியாயப்பிரமாணத்தின் எழுத்து மனிதனை கொல்லுமா? ஆனால் கிருபையோ ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. ஆமென். ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்ததிலே பெரிய ஆள். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை தேடி வர்ற நீங்கள் என்னுடைய ஊழியத்தை விட, என்னை நம்பி வர்றதை விட இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர், அவர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், அவரை நீங்கள் விசுவாசிங்கள்னு சொல்லி கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை என்ன பண்ணுங்க? நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. அவரை காண்பித்து கொடுக்குறார். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், யோவான் ஸ்நானகன் குறித்து நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டாரு, நான் சிறுகணும்ட்டார். அதனால் அவரை பற்றி பேசுகிறத விட
அவர் அறிமுகப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதே நமக்கு உயர்வான மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லிட்டார், என்னுடைய ஊழியம், என்னுடைய அனைத்தும் சிறுக வேண்டும், இயேசு மட்டும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் சிறுகவும் இயேசு பெருகவும் வேண்டும். அவருடைய ஊழியத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, அவருடைய உண்மைத்தன்மை, ஊழியத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, நியாயப்பிரமாணம் என்ன செய்யணும்? சிறுகணும், அதான் குறையணும். தன்னுடைய கிரியை, தன்னுடைய செயல், இதையெல்லாம் குறையணும். இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியைகள் உயரணும். ஆமென். இன்றைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் கிரியைகளை பெருசாக பார்க்காதீங்க. உன்னை கற்றுக்கோங்க. நம்முடைய பெயரோ நம்மளுடைய செயலோ பெருசாக வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்தான் நமக்கு முன்பாக பெரியதாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். அசல் நாங்கள் ராவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு தான் கிடக்கிறோம், ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி பிரச்சனை வருது? நாங்கள் எத்தனை ஊழியத்துக்கு நாங்கள் தாங்குகிறோம், எங்கள் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு போராட்டம் வருது, நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுடைய கிரியைகளை நம்பாதீங்க, நீங்கள் செய்கிற செயலை நீங்கள் முதன்மைப்படுத்தாதீங்க. உங்களுக்காக இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். அவைகள் உங்களை மேன்மைப்படுத்தும், அவைகள் உங்களை குணமாக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சுயமுயற்சி முக்கியம் அல்ல. சுயமுயற்சியினால் பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல. தேவனுடைய கிருபையினால் பெற்றுக்கொள்வது நமக்கு முக்கியமானது. பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க, தீத்து 3:6 பாருங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. சம்பூரணமாய் பரிசுத்த ஆவி என்ன பண்ணாரா? பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிய பண்ணினார். ஆமென். அப்போ கவனிப்போம், 8வது வசனத்தில் சொல்ற இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ நாம் அது கிருபையினாலே, தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். ஆமாம். அப்போ கவனிங்க, ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சானகன் இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்பதை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, வாசிப்போம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே சொல்ல போகிற காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை கவனிங்க. இதில் பாருங்க, சுய முயற்சியிலிருந்து கிருபைக்கு மாறும் ஒரு நிகழ்வை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. கிரிகையின் நிகழ்விலிருந்து, கிரியை செய்கிற அந்த நிலையிலிருந்து
கிருபை என்கிற நிலைக்கு நாம் மாறுவதற்கான வழிகளை குறித்து இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், தண்ணினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்தாவியினுடைய ஞானஸ்தானத்தை கொடுப்பார். அந்த பரிசுத்தாவியானவர் என்ன? அது உங்களுடைய தகுதியினால் வருகிறதா? உங்கள் கிரிகளினால் கொடுக்கப்படுகிறதா? உங்களுடைய சுய முயற்சியினால் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறதா? சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. பரிசுத்தாவியானவரை எந்த சுய முயற்சியினாலும் சுய கிரியைகளினாலும் சுய தகுதியினாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் மூலம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிருபையை நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு மாறுவதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இது. என்னது? நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. என்னைக்கு நீங்கள் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களோ அப்போது ஒரு நல்ல செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிரிகை பிரமாணத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கிருபைக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போது நீங்கள் கிரிகை பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணத்தின்படியாக நீங்கள் நடக்க வேண்டியதில்லை. காரணம், நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் மாமிசத்தின்படி நடக்க வேண்டியவர்கள் கிடையாது, நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கிரிகைக்காரர்கள் யாவரும் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள். நியாயப்பிரமாணத்திற்கு யாரெல்லாம் உட்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள். கிருபைக்கு உட்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆவிக்குட்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அருமையானவர்களே, நாம் பரிசுத்தாவியினாலே நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். நம்ம எல்லாரும் ஆவியின்படி நடக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவியின்படி நடக்கிறவன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ஆவியின்படி நடக்கிறவன். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, நான் ஆவியின்படி நடக்கிறவன், நான் மாமிசத்தின்படி பிழைக்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ நம்ம ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற அந்த யோவான் சாணன் சொல்கிறாரு, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு, குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம் இல்லைங்கிறார். என்ன அர்த்தம்? கிரியைகளினால என்னுடைய தகுதியை நான் என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாதுங்கிறத அவர் சொல்கிறார். என் கிரியைகளினால நான் தேவனுக்கு முன்னாடி தகுதியாக என்ன நான் உயர்த்தி கொள்ள முடியாது, காட்டிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம், தேவனுக்கு முன்னாக நிற்பது, தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியாக வைப்பது நம்முடைய கிரியை அல்ல,
தேவனுடைய கிரியை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த கிரியைகள் தான் நம்ம எல்லாரையும் தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துகிறது, பிள்ளையாக மாற்றியிருக்கிறது. சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் ஸ்நானம் என்றும் இருக்கிறது. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் நம்ம யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த ஞானஸ்தானம் இதற்கு மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இயேசு பரிசுத்தாவியினால் கொடுக்கிற ஞானஸ்தானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு வருவதற்கு இந்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாடு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அடையாளம். பழைய ஏற்பாடு அந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம், அந்த ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நானம் என்பது அது உங்கள் உள்ளே இருக்கிற வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்து புதுப்பித்து உங்களுடைய மனதில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான வல்லமையை உங்களுக்கு அளிக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பற்றிய ஒரு உணர்வு, நல்ல கவனம், இயேசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடு உண்மையான மாற்றத்தை நமக்கு தரும். உண்மையான ஒரு மாற்றத்தையும் நமது சொந்த கிரியைகள், நடத்தைகள் அல்லது குறைவினால், நம்மை குறித்த குற்ற உணர்வினால் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விளக்கிற்று இயேசு கிறிஸ்துவை குறித்த நீங்கள் நல்ல ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை குறித்த உணர்வு, உங்களை குறித்த குற்ற உணர்வு, உங்களை குறித்த தவறான பார்வை, இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் உங்களை குறித்து நீங்கள் எவ்வளவு பரிசுத்தத்தை, நீதியை, நியாயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு பரிசுத்தத்தை உருவாக்காது. இயேசுவை நீங்கள் பார்க்கிறது நிமித்தமே உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள், பரிசுத்தங்கள், உண்மைத்தன்மை, உருமாற்றம், இது எல்லாம் இயேசுவை பார்க்கிறதினால் வருகிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், அவன் கிருபையின் மூலமான ஊழியம், இயேசு தாம் சிலுவையில் செய்து முடித்தவைகளை கொண்ட ஒரு ஊழியம். அதான் கிருபையின் ஊழியம். பாருங்கள், அது எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறது. ஆமென். நாம் தகுதி ஆவதல்ல, நம்முடைய கிரியைகளினால் நம்ம தகுதி ஆவதில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு தகுதி உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நிறையவர் தன்னை தகுதியாக இருக்கிறதாக அவங்க சில செயலை வைத்து, கிரியைகளை வைத்து தகுதியாக இருக்கிறோம் என்று அவங்க தன்னை அப்படி நினைச்சிடுறாங்க. அப்படி இல்லை. நம்மளை தகுதியாக்குகிறது இயேசுவினுடைய இரத்தம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறார். பாருங்களேன், நீதிமானாக்குகிறது எப்படி? நம்மளை நீதிமானாக்குகிறத பற்றி பைபிள் என்ன சொல்லுது? தேவன் நம்மளை நீதிமானாக பார்க்கறது எப்படி சொல்லுகிறது? ரோமர் நிருபத்தில் பாருங்க. ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை
விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற. பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறது தேவனே. ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியை சொல்லுங்க, உங்களுடைய கிரியை அல்ல. சொல்லுங்க, என்னுடைய கிரியை அல்ல. நான் நீதிமானாகுவது என்னுடைய கிரியை அல்ல, என் சொந்த முயற்சி அல்ல, சுய முயற்சி அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்னை நீதிமானாக்குகிறது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், நீதியாக வாழணும், தப்புலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் நான் தப்பு பண்ணலை, நான் ஒழுங்காக ஜீவிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன், எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், அதனால் நான் நீதிமான் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, உருவாகக்கூடாது. அப்படி உருவாகிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கிரியை பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிரியைகளில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிரியைகளில் இருக்கக்கூடாது. கிரிகை ஒருபோதும் தேவனுக்கு முன்பான தகுதியாக ஆகாது. உங்கள் கிரியைகள் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக தகுதியாகாது. அதனால தான் யோவான் சாணர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்த ஆள் அவர் சொல்கிறார், இயேசு வந்த உடனே இயேசுவுக்கு முன்னாடி அவர் குனிந்து பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் என்னை ஒருபோதும் அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதியை கொண்டு வரல அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அவர் முன்னாடி உட்கார்றதுக்கு, அவரு கூட உட்கார்றதுக்கு என்னை தகுதிப்படுத்தலைங்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தகுதியே கிடையாது. ஆனால் இயேசு ரத்தம் அவருக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு தகுதியைப்படுத்தி வச்சிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, தகுதியே கிடையாது. நம்ம பாவிகள் தான், தேவனற்றவர்கள், மகிமையற்றவர்கள். நம்மளை தகுதியே இல்லை என்று வேதம் சொன்னாலும் கிருபை நம்மளை தகுதிப்படுத்தி, நியாயப்பிரமாணம் நம்மளை தகுதி இல்லைன்னு சொல்லி வர்ணித்தாலும், குற்றம் சாட்டினாலும் கிருபை நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யோவானை விட நம்ம என்ன சிறந்தவர்களா? யோவான் ஸ்நானகனை விட தாயின் கர்ப்பத்திலேயே பிறக்கும் முன்னாடியே பேரை சொல்லி, யோவான் ஸ்நானகன் இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் உணவு சாப்பிடணும் எல்லாம் சொல்லி கொடுத்து பேரை வைத்து, அவன் உள்ளே இருக்கும்போதே வயத்தில் அபிஷேகம் பெற்று வெளியே வந்த ஆள் சொல்கிறாரு, நான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் இதுவரைக்கும் இன்னும் தகுதி ஆகலைங்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன் சொந்த இரத்தத்தினாலே மீட்டு, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்து நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை பார்க்குறாருன்னா, அழகு பார்க்குறாருன்னா, அது உங்களுடைய நல்ல குணங்கள் அல்ல, உங்களுடைய தகுதி அல்ல, தேவனுடைய கிருபை. சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிருபையின் மூலமாக ஊழியம் செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் எல்லாம் கிருபையினால் உண்டான ஊழியமாக இருக்கிறது, நியாயத்தீர்ப்பின் ஊழியம் அல்ல. நியாயத்தீர்ப்பினுடைய ஊழியத்தை இயேசு செய்யலை. ஒரு மனுஷன் ஒரு கூட்டமான மனிதர்கள் இயேசுக்கிட்ட ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க.
கையும் மையுமாக பாவம் செஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்து பிடிச்சவங்க பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி இவன் கல்லெறிந்து கொள்ளணும்னு பைபிள் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு சொல்வது எப்படி அப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நியாயப்பிரமாணத்தின்படி சொல்கிறானா என்ன செய்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி மீறாரா என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஆடிட்டு வர்றான். கல்லெறியணும்னு நிற்கிறாங்க. இயேசு சொன்னார், உங்களில் பாவமே செய்யாதவன் இவனை என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் இல்லாதவன் அவன் கல்லெறியணும். அவன் நீ பாவம் செய்யாத ஒருத்தன் இருந்தான்னா நீ கல்லெறிஞ்சு முதல்ல கல்லெறி அப்படிங்கிறான். அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய மனசாட்சியும் குத்தப்பட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்? அவன் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை படித்தவன் தான். ஆனால் நியாயப்பிரமாணம் அவர்களை நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட அவனுக்கு சாட்சி கொடுக்கல. ஒரு நாள் கூட சாட்சி கொடுக்கல. ஆகவே அவன் குத்தப்பட்டு போயிட்டான். அவன் குத்தப்பட்டு போயிட்டான். ஐயோ நான் பாவின்னு அப்படியே போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை தீர்ப்பு செய்கிறதில்லை அப்படிங்கிறார். நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி நீ என்ன செய்யாத, பாவம் பண்ணாத. பாருங்க, கிருபை வந்து வாழ்வு கொடுக்கக்கூடியது. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டங்கிறதுக்காக நீ சாகணுங்கிறது நியாயப்பிரமாணம். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை மன்னித்து மறுபடியும் உன்னை வாழ வைப்பதற்கு உதவுவது கிருபை என்று ஆண்டவர் உனக்கு வெளிக்காட்டுகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். ஆமாம், நீங்கள் விழுந்து போகலாம், ஒரு பலவீனமான பகுதியாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை மன்னித்து மறுபடியும் நீங்கள் வாழணும். நீங்கள் பாவத்தில் வாழ்கிறதுக்கு இல்லை. பைபிள் இருக்குது, பாவத்தில் வாழ முடியாதுன்னே இருக்குது. உங்களை பாவத்தில் வாழ்கிறதுக்கு இல்லை, கிருபையில் ஜீவனை பெற்று வாழ்வதற்கு உங்கள் மீது தேவன் தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார். சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம எல்லாரும் பாருங்கள், சொந்த பலத்தினால நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றணுங்கிற முயற்சியினால் நம்முடைய ஊழியங்கள் நிறைவேறாமல், நாம் அதை செய்யணும்னு நினைக்காமல், இயேசுவால் நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்று தேவ ஆவியினாலே நடத்தப்பெற்று தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் சொந்த கிரியைகளை நாம் நிறுத்த வேண்டும். ஆமென். சொந்த கிரியைகளை சொல்லுங்க, என்ன செய்யணுமா? நிறுத்தணும். நிறுத்திட்டு ஆவியானவரோட நடக்க பழகணும். ஆமென். அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் உங்களை போகிற வழியில் உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஆன காரியங்களை அவர் செய்வார். அப்போ பாருங்கள், உங்கள் கிரியைகளை நீங்கள் நிறுத்தணும். ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாண கிரியைகள் யாவும் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்வதில்லை. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு உதவி செய்யாது. உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்யாது. ஆமாம், பைபிள் அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. எப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. பார்த்தீங்களா? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா அது கையை விரிச்சிடும். எனக்கு செய்ய முடியாது, உனக்கு உதவி செய்ய எனக்கு பலன் இல்லை.
ஹல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாமிசத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பலியாகவும் அனுப்பி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் செய்யும்படி தன்னுடைய குமாரன் அங்கே அனுப்பினார். அதனால கவனிங்க, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாவத்திலிருந்து என்னை தப்பு வைக்கிறதுக்கு அதுதான் எனக்கு உதவும் அப்படின்னு நினைக்காதீங்க. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு உதவ முடியாது. ஏன்னா அது பலவீனமானது. அதை புரிந்து கொள்ளுங்கள், பலவீனமானது. அதுக்கு உதவி செய்ய முடியாது. பாவம்னா என்னங்கிறத காட்ட முடியும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமானா அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு விடுதலை பெற முடியாது. பரிசுத்தத்தை காட்டுமா? பரிசுத்தத்தை காட்டும். நியாயப்பிரமாணத்தில் பரிசுத்தத்தை காட்டும். ஆனால் பரிசுத்தமாக வாழ பலன் கொடுக்குமா? கொடுக்காது. நீதி நான் என்னன்னு காமிக்கும். நியாயப்பிரமாணம் நீதினா என்னன்னு காமிக்கும். ஆனால் நீதியை செய்கிறதுக்கான அந்த பலனை உங்கள்கிட்ட கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. ஏன் அப்படின்னா பைபிளே சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் அது பலவீனமானது, அது பூரணமற்றது. அது நியாயப்பிரமாணம் பூரணமானது அல்ல, அது பழமையானது. அவைகள்னால நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. அவைகளினால நீங்கள் நீதிக்குள்ள வர முடியாது. அவைகளால பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது. ஏன்னா அது உங்களுக்காக மரிக்கவில்லை. உங்கள் பாவத்தை கழுவுவதற்காக, சுத்திகரிப்பதற்காக அது இரத்தம் சிந்தவில்லை. நீ செஞ்சனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஆனால் செஞ்சிட்டா உன்னை தூக்கி விடுமா அப்படின்னா இல்லை, செத்த நிலையில் தானே இருக்க வைக்கும். நீ மரித்து போன நிலையில் தான் வைக்கும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக இயேசு வந்து உங்களுக்காக மரித்தது நிமித்தம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் நீங்கள் மறுவாழ்வு வாழ முடியும் என்பதை கிருபை வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் கிருபையை சார்ந்திருங்கள். ஏன்னா கிருபை உங்கள் வாழ்க்கையை, விழுந்து போன உங்கள் வாழ்க்கையை, மறுபடியும் விழுந்து போன உங்கள் வாழ்க்கையை, மறுபடியும் பலனற்று போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிருபை பலனை தந்து, மறுவாழ்வை தந்து, மறுபடியும் உங்களை எழுப்பி நீங்கள் தேவனுக்குள் வாழ முடியும் என்பதை உங்களுக்கு உறுதி செய்கிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. கிருபை அப்படிதான். முடியாதுன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியல, சரி ஒன்றும் இல்லை போட்டுறாது. கிருபை ஒன்று உனக்குள்ள மறுபடியும் வேலை செஞ்சு உன்னை பலனாக்கி வெற்றி காணும்படிக்கு உன்னை கொண்டு வருவதுதான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது. உன்னை குற்றப்படுத்தும், உன்னை தடுக்கும். செஞ்சனா நீ மரணம்தான் அப்படிங்கும், செஞ்சனா சாபந்தாங்கும். ஆனால் செய்யாமல் இருக்கிறதுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஆகவேதான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை அனுப்பி, பாவ மாமிசத்தின் சாயலாக அனுப்பி, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து
நியாயப்பிரமாணத்தின் நீதியை ஆவியில் நடக்கும்படிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு, எது நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு செஞ்சு முடிச்சார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை நம்ம பார்க்கணும். அவர் யோவான் சொல்றாரு, நான் சிறுகணும். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் வேலை செய்ய முடியாது. இயேசுவினுடைய ஊழியம் தான் வெற்றி. இயேசுவினுடைய ஊழியம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவை பார்க்கறதுனால தான் உன் வாழ்க்கை மாறும். நிமித்தம் தான் உன் வாழ்க்கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க. ஊழியர்களை பார்க்காதீர்கள், நம்ம கிரியைகளை பார்க்காதீர்கள், நமக்கு இருக்கிற சில நற்குணங்களை பார்க்காதீர்கள். இயேசுவை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பாருங்கள். யோவான் சானகன் இதை தான் சொல்றார். நான் சிறுகணும், நீங்க பெருகணும். நியாயப்பிரமாணம் குறைஞ்சிக்கிட்டே போகணும். சிறுக 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 ஆகிக்கிட்டே இருக்கணும். கிருபை பெருகிக்கிட்டே இருக்கணும். கிருபை பெருகிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை மாற்றத்தை தராது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தராது. அதனால் யோவான் சானன் சொல்றார், இதோ அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவரை பாருங்கிறார். என் ஊழியத்தை பார்க்காதீங்க, என்னை விட வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. நியாயப்பிரமாணமாகிய என்ன நோக்கி பார்க்காதீங்க, என் கிரிகளை பார்க்காதீங்க. நம்ம கிரிகளை பார்க்கறதுக்கு இல்லாம இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்தத்துக்குள்ள வாழ்வதற்கு, மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு இயேசுவை மட்டும் பார்க்க ஆரம்பிப்போம். இயேசுவை மட்டும் பார்ப்போம். அவர் அனுப்பின கிருபையினால பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்போம். அது உங்களுக்கு மாற்றத்தை தரும், விடுதலையை தரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். கிரியைகளெல்லாம் சிறுகட்டும், கிருபையெல்லாம் பெருகட்டும் உங்கள் மேல். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை பெருகட்டும் சொல்லுங்க, கிருபை பெருகட்டும்னு சொல்லுங்க. எனக்குள்ள கிருபை பெருகட்டும், நான் செய்கிற கிரியைகளெல்லாம் சிறுகட்டும், 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 குறையட்டும். நான் என் கிரியைகளை காமிக்கிறதெல்லாம் குறையட்டும்.
கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறத நீங்கள் பாருங்கள். உங்கள் கிரிகளெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, உங்கள் கிரிகளை எல்லாம் நிறுத்துங்க. உங்களுடைய மேலே தேவன் வைத்திருக்கிற கிருபையை விசுவாசிங்க. உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற கிருபையை அதிகமாய் விசுவாசிங்க. ஷாபா பாபா தா நாமா. நல்லா 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 நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி, நான் சிறுகணும், நான் குறையணும், என் கிரியைகளெல்லாம் குறையணும், இயேசு மட்டும் பெருகணும், என் வாழ்க்கையில் இயேசு மட்டும் பெருகணும், கிருபை மட்டும் பெருகணும் என்று சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்கள். நான் பெருக, கர்த்தருடைய நாமம் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஷாபா பாபா ராதா நாமா ராபா. ஓ நன்றி ஆண்டவரே, நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, நீர் பெருகவும், ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் சிறுகவும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய புதிதாக்குதலினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிரியைகளினால் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அப்படியா